இன்னும் கணியத்துக்குரிய சகோதரர்கள் சொல்லியிருக்கிறார். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை பகல் தொழிலுக்கு பின்பாக செய்தியும் சிந்தனை என்ற தலைப்பின் கீழாக சமுதாயத்தில் நடக்கக்கூடிய செய்திகளையும் அதனுடைய நம்முடைய பார்வையும் விளக்கும் விதமாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், ஒரு வார காலமாகவே நாம் எல்லாம் பேசப்படக்கூடிய ஒரு செய்தி தான், போன வாரமும் பேசப்பட்ட ஒரு செய்தி தான், ஈரானுக்கும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு போர் சம்பந்தமான ஒரு செய்தி. இந்த நேரத்துல குறிப்பாக ஒரு 3 செய்திகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல என்னன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் எதையெல்லாம் செய்தி என்று சொல்கின்றதோ, யூடியூப்ல சில நபர்கள் தான் பேசிக் கொண்டிருக்கிறாங்க, அதுதான் உண்மை என்ற எண்ணத்தோடு இன்றைக்கு பெரும்பாலும் நம்முடைய பார்வையெல்லாம் ஊடகத்தில் சொல்வதுதான் சரி, நியூஸ்ல எதை சொன்னாலும் சரி என்ற எண்ணத்தோடு நாம் எல்லாம் பெரும்பாலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பெரும்பாலான ஊடகங்கள்ல உண்மைக்கு மாற்றமான செய்தி தான் எல்லாம் வந்து கொண்டிருக்கு. முதலாவது சொல்வா இருந்தா, இன்றைக்கு பெரும்பாலான ஊடகங்கள் வரக்கூடிய முக்கியமான செய்தி என்னன்னா, ஈரான் அடியோடு அழிந்து விட்டது, கடுமையான முறையில அமெரிக்க தாக்குதலுக்கு உள்ளாகிவிட்டது. நேற்றைய தினம் கூட அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் பேசும்போது, நாங்கள் ஈரானை இன்று இரவோடு முடித்து விடுவோம்னு சொன்னார். இன்னைக்கு காலை நியூஸ் பார்த்தோம்னா அப்படி எதுவுமே நடக்கல. ஒரு செய்தி வரக்கூடிய நேரத்துல அந்த செய்தியோட தாக்கம் என்ன என்பதை தெரியாமல் அந்த செய்தியெல்லாம் உண்மைதான், அதை உடனே யூடியூப்ல எடுத்து எல்லா சேனல்களையும் வீடியோ போட்டு கொண்டு இருக்கிறான். ட்ரம்ப் பேசிட்டாரு பாத்தீங்களா, ஈரான் இரவு முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி பேசி கொண்டு இருக்கிறான். ஒரு 2 நாளைக்கு முன்பாக ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்சியன் சொல்லக்கூடிய ஈரானுடைய பிரதமரா இருக்கிறார். அவர் ஒரு செய்தியை சொல்றார், உண்மையாலே சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான். என்ன சொல்றாருன்னா, நாங்கள் எங்களுடைய எதிரிகளை பலவீனப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம். பார்க்கும்போது பலவீனப்பட்ட என்ன இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய என்ன வரும். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன பார்த்தீங்கன்னா, எங்களுடைய எதிரி எங்களை தாக்குறான், நாங்கள் எங்கள் எதிரியை தாக்குறோம். இந்த நேரத்தில் 2 பேருக்கும் பலவீனம் ஏற்பட்டா செய்யும். அதுவும் 2 நாடுகள் சேர்ந்து, இஸ்ரேலும் சேர்ந்து இருக்கிறான், உலகத்தினுடைய வல்லரசு, நான் தான் இருக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களும் எங்கதான் இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையும் விற்பனை செய்யக்கூடிய வியாபாரி அமெரிக்கா. இவன் ஒரு நாட்டு தாக்கல் உள்ளாக்குனா நாடு இல்லாம இருக்கணுமா இல்லையா? ஆனால் இன்றைக்கு இவ்வளவுதான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை தாக்குதாலும் கூட ஈரானுக்குள்ளாக கடுமையான விரிவு ஏற்படல, பாதிப்பு நிறைய ஏற்படதான் இருக்கு, மாற்றக்கட்டே இல்ல. 2000க்கு மேலான மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, கொல்லப்பட்டிருக்கிறாங்க, பல முக்கியமான ஆழ்வு தொடர்பாக அழிக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஈரானுடைய ஏவுகணையில ஈரானுடைய ஆயுதங்களை குறைத்து விட்டதாக கேட்டா இல்லை. ஈரான் எப்படியா ஒரு தந்திரம் கையாளுறாங்கன்னா, பொதுவாக நம்ம சில செய்தி சொல்லுவோம். எப்படின்னா, ஒரு மீன் பிடிக்கிறதுக்கு போறோம், மீன் பிடிக்க போற தனியா போறோம், ஒரு சின்ன தூண்டில் தான் மீன் போடுவோம், மீன் பிடிக்கிறதுக்காக போய் உட்காந்துருக்கோம். ஒரு பெரிய மீனை பிடிக்கணும், என்ன செய்வோம், ஒரு சின்ன மீனை அதுல மாட்டுவோம். ஒரு சின்ன இழப்பு ஏற்பட்டால் சின்ன மீனை மாட்டினாதான் உள்ளே சென்று தண்ணிக்குள்ள இருந்து நமக்கு பெரிய மீன் கிடைக்கும், ஒரு பெரிய ஆழம் கிடைப்பாக சின்ன மீனை போடுவோம். அதே மாதிரியாக ஈரான் ஒரு தந்திரத்தை கையாளுறாங்க, எம்டி ட்ரோன் சொல்லுவாங்க. இந்த ட்ரோன்னா எல்லாம் பாக்கணுமா இல்லையா, ஆள் இல்லாமல் குறிப்பிட்ட இலக்கு எந்த இடத்தை நம்ம நிர்ணயிக்கிறோமோ அந்த டார்கெட்ல போய் கரெக்டா அடிக்கும். அதுதான் ட்ரோனுடைய முக்கியமான அம்சமா இருக்கு. ஈரான் பயன்படுத்துவ ட்ரோன்ல எம்டி ட்ரோன் பேர் வச்சுக்கிறான். எம்டி ட்ரோன் என்னன்னா, அதுக்குள்ள எதுவுமே இருக்கு, கொஞ்சம் சின்ன அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான மூலக்கூறுகளை மட்டும் வச்சு அனுப்புறோம். இது உள்ள ஈரான் இஸ்ரேலுக்குள்ள வருது, அமெரிக்காவுடைய ராணுவ தளவாடங்களுக்குள்ள உள்ள வருது. உள்ள வரும்போது அந்த சின்ன ஏவுகணை வருதான் இந்த ட்ரோன்கள், இதை தாக்குவதற்காக அமெரிக்கா பயன்படுத்தக்கூடியது, இஸ்ரேல் பயன்படுத்தக்கூடியது என்னவென்றால் 7 ஏவுகணைகளை தாக்கக்கூடிய அளவுக்கான ஒன்றெல்லாம் ஒரு சின்ன ட்ரோன் வரும்போது 7 ஏவுகணை அடிக்கிறோம். ஒரு சின்ன ட்ரோன் வருது, இந்த சின்ன ட்ரோன் அடிக்க 7 ஏவுகணைகளை இவன் அடிக்கிறான். இந்த 7 ஏவுகணை மூலமாக தான் ஒரு சின்ன ட்ரோன் வீழ்த்தப்படும். பொருளாதார யாருக்கு பாதிப்பு ஏற்படும், ஈரான் அனுப்பக்கூடியது சில லட்சங்கள் தான், குறிப்பிட்ட 1-2 லட்சங்களுக்குள்ளாக இதனுடைய பொருளாதாரம் இருக்கும். ஆனால் அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் உள்ளாக்கப்படக்கூடிய அந்த 7 ராணுவத்தினுடைய இந்த ஏவுகணை மூலமாக பல கோடிக்கணக்கான செலவு அவனுக்கு பாதிப்பு ஏற்படும். முக்கியமான ஒரு தகவல் எப்படி சொல்றாங்கன்னா, அமெரிக்காவுடைய ராணுவத்தின் தலைமையில் இருக்குமா இல்லையா, அதை பென்டகன் சொல்லுவாங்க. இந்த பென்டகன் என்னன்னா, அமெரிக்க ராணுவத்துடைய தலைமை அலுவலகம் தான்.
அவங்க தான் எல்லாமே என்னென்ன ஆயுதங்கள் இருக்கு, என்னென்ன அந்த ஆயுதம் வச்சிருக்கிறாங்க, நம்ம எப்படி ஆயுதங்கள் இருக்கணும், அதனுடைய ஆராய்ச்சி எல்லாத்துக்குமான முக்கியமான ஒரு தலைமை பெண்டகன் சொல்லக்கூடிய இடம். அந்த பெண்டகன் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, ஒரு மாதத்துக்கு 50 ஏவுகணைகள் மட்டும் நம்ம தாக்கு பிடிக்க முடியும். ஒரு மாசத்துக்கு 50 மட்டும்தான் நம்மளால தயாரிக்க முடியும். அதுக்கு மேல தயாரிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளோட பொருளாதாரம் கிடையாது, அதை செய்யக்கூடிய அளவுக்கு ஆட்களும் கிடையாது. ஆனால் ஈரான்ல பாத்தீங்கன்னா பலகீனத்து தானே இருக்கிறாங்க. போன வாரம் சொல்லியிருந்தோம், ஒரு ரியால், ஈரானுடைய ஒரு ரியால் மதிப்பு 13 லட்சம் ரூபாய் மாறிடுச்சு. 13 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் அமெரிக்காவுடைய $1 வாங்க முடியும். இன்னைக்கு 14.5 லட்சம் மாறிடுச்சு. கிட்டத்தட்ட 15 நெருங்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார வீழ்ச்சி தான் போயிட்டு இருக்கு. ஆனாலும் கூட ஈரான் மூலமாக ஒரு மாதத்துக்கு 2000 ஏவுகணை தயாரிக்க முடியும். அமெரிக்கா 50 தாக்குதல். ஆனா ஈரான் 2000 மடங்கு தாக்குதல் உள்ளாக்கக்கூடிய அளவுக்கு அவன் எல்லாவற்றையும் தயாரித்துக் கொண்டே இருக்கிறான். அதே மாதிரிதான் இவர் சொன்னதை போன்று முக்கியமான இடங்கள்லாம் ஈரான் தாக்குறாங்க. என்னென்ன இடங்கள்னா குறிப்பாக தேர்ந்தெடுத்து அட்டாக் பண்றான். ஈரான்ல இருந்து ஏவக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல் சொல்லக்கூடிய முக்கியமான ஏவுகணைகள், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஏவுகணைகள். அது என்ன செய்யுதுன்னா, கத்தார்ல இருக்கக்கூடிய ராணுவ தடவாளங்கள்ல ரேடார்னு வச்சிருப்போம். இந்த ரேடார்ல பாத்தீங்கன்னா இந்த கப்பல் வரும்போது கூட நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம். எந்த இடத்துல இருந்து இந்த ரேடார் மூலமா தான் 1 கிலோமீட்டர் தூரம் வந்துருச்சு. பக்கத்துல வந்து இந்த ஜிபிஎஸ் பாக்குறோமா இல்லையா, ஜிபிஎஸ் இன்னொரு வடிவம் தான் ரேடார். எந்த தூரத்துல இருந்தாலும் வரக்கூடிய கணிக்கக்கூடிய ஒன்று. இந்த சவுதியில இருக்கட்டும், துபாய், கத்தார் என்று ஒரு 5 நாடுகள்ல இந்த ராணுவ தளவாடங்களுக்குள்ளாக இந்த ரேடார வச்சிருக்கிறோம். இந்த ரேடார ஈரான்ல இருந்து வெறும் 16 லட்சம் ரூபாய் செலவு. 16 லட்சம் ரூபாய் செலவின் மூலமாக இவன் உருவாக்கி வச்சிருக்கிறான். ஒவ்வொரு நாடுகளையும் ஒன்றொன்றோட விலை 8000 கோடி. 8000 கோடி மதிப்பிலான ஒன்றை வெறும் 16 லட்சம் ரூபாய் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஏவுகணை மூலமாக தகர்த்து எறிஞ்சிட்டோம். நேற்றைய தினம் கூட ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்சேன் சொல்றாங்க, நாங்கள் எங்கள் வளைகுடா நாடுகளுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறோம், இனிமேல் உங்கள் மீது தாக்குதல் உள்ளாக்க மாட்டோம். 2 விஷயம் இருக்கு. வெளியில பார்க்கணும் பாத்தீங்களா, மன்னிப்பு கேட்டுட்டாரு, அவங்க தப்ப ஒத்துக்கிட்டாங்க மாதிரி வெளியில தெரியும். உண்மையாகவே அவரெல்லாம் ராஜதந்திரத்தோட செயல்படுறாங்க. ஏன் அந்த வார்த்தையை சொல்றாங்க தெரியுமா? நானும் நீயும் எதிரி கிடையாது, இதை நீ புரிஞ்சுக்கணும். இது முதல் செய்தி. 2வது, நீ தாக்குதலுக்கு உள்ளாக்க வேணும் என்று அமெரிக்கா முடிவெடுத்தாலும் கூட ரேடார் ஒன்றை கிடையாது. ரேடார் இல்லாம அதிகமான தாக்குதல் உள்ளாக்க முடியாது. அப்படி உங்கள் நாட்டின் மூலமா எங்கள் நாட்டை தாக்கினா நாங்கள் மீண்டும் ருத்ர தாண்டவம் ஆடக்கூடிய அளவுக்கான வேலையை செய்வோங்கிற அளவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டார். இது மாதிரியாக அமெரிக்காவா இருந்தாலும் இஸ்ரேலா இருந்தாலும் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கு, அணில் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கு. இது முதல் செய்தி. இதுதான் இந்த நேரத்திலுமே தோல்வியை சந்திக்கிற கடுமையான எதிர்வினை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். இது முதல் செய்தி. 2வது என்னன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான இஸ்லாமிய அறிஞர்கள், ஆலிம்கள், உலமாக்கள்லாம் ஒரு கூட்டம் எப்படி போறாங்கன்னா, தலையில தூக்கி வைத்துக் கொண்டு இந்த காமேனி இறந்த பின்பா அவர் ஷஹீதுன்னு அவருக்கு ராமேஸ்வரத்துல பாம்பன்லாம் ஜனசாத்துல வைத்துக் கொண்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன செய்யறாங்க, ஷியாக்களுடைய ஆன்மீக தலைவர் இருக்கிற உலகத்திலே பெரிய சைத்தா இருந்தாலும் இவர் போன வரைக்கும் சந்தோஷம்னு அதை விழாவா கொண்டாடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய தமிழகத்திலையும் கூட அதை கொண்டாடக்கூடிய அளவுக்கு மாட்டிக் கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்க, குரானுக்கும் ஹதீஸுக்கும் உட்பட்டு கூட போன வாரம் சொல்லியிருக்கோம். அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கையை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஆரம்ப காலத்துல இருந்து இஸ்லாத்தை மக்களுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்துல கடுமையான எதிர்த்தவர் குறைசிகள் தான். அல்லாஹ்வுடைய தூதரை கொலை செய்வதற்கு திட்டம் போடக்கூடிய யோசனை உண்டானுச்சு. அந்த நேரத்திலும் கூட ஏன் அல்லாஹ்வுடைய தூதரை கொலை செய்ய முடியவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு அபூதாலிப் அவர்கள் தான் உறுதுணையா இருந்தார்கள். அவர் இஸ்லாமியரா இருந்தாரா? கடைசி வரைக்கும் நேர்வழிக்கு வராமலே மரணிச்சார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்காக மனம் வருந்தக்கூடிய அளவுக்கு சொல்ல உண்டானது. இன்றைக்கும் கூட அபூதாலிப் அவர்கள் எப்படி இருந்தாலும் என்று ஒப்பிடலாம் முடியாது. அவர்கள் இருந்த விஷயம் என்பது வேற. இன்றைக்கு முழுவதுமா பாலஸ்தீன மக்களுக்காக இருந்தாலும் முஸ்லிம்களுக்காக இருந்தாலும் ஒரு உதவக்கூடிய எண்ணத்தோடு வாழ்ந்த ஒரு மனிதர், நல்ல மனிதர் அவ்வளவுதான். நம்ம மார்க்கத்தின் அடிப்படையில் உயர்த்தி பேச தேவையில்லை, மார்க்கத்தின் அடிப்படையில் தாத்தியும் பேச தேவையில்லை. ஒரு நல்ல மனிதர் உலகத்தை வாங்க மரணிச்சார், கொல்லப்பட்ட அவ்வளவுதான். நம்ம இஸ்லாமிய மக்களுக்காக கொல்லப்படுத்தா என்ற அந்த ரீதியை பார்க்கவே தவிர உயர்த்தி பேசிக்கொண்டு தாத்தி பேசிக்கொண்டு இறந்து போன யாரை குறித்தும்
அவருக்கு எதிராக பேசக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை பண்ணியிருக்கார். அதில் இந்த விஷயத்திலேயே நாம் கூடுதலாக சென்ற அவசியம் கிடையாது. மூன்றாவதான விஷயம் என்னன்னா, நாம் வாழக்கூடிய இந்திய நாடு, ஒவ்வொரு நாடுகளுமே ஒவ்வொரு நாட்டினுடைய தலைவர் இறந்து விட்டார் என்றால் அந்த நாட்டினுடைய இறந்த தலைவருக்காக அஞ்சலி செலுத்துவாங்க, இறந்து போனவருக்காக துக்கம் அனுசரிப்பாங்க. யாராவது கொலை செய்தார் என்றால் நாட்டை கண்டிப்பாங்க. ஆனால் இன்று வரைக்கும், இன்றைய காலை வரைக்கும், சென்ற வாரம் கொல்லப்பட்ட ஆயத்துல்லா அலி காமினி அவர்களுக்காக இந்திய நாட்டின் மூலமாக ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கப்படவில்லை. 2 நாளுக்கு முன்பாக இந்திய நாட்டுடைய வெளியுறவுத்துறையினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய விக்ரம் மிஸ்ரின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அவர் என்ன செய்யறாருன்னா, டெல்லியில இருக்கக்கூடிய ஈரானுடைய தூதரகம் இருக்குமா இல்லையா, ஒவ்வொரு நாடும் இருக்கக்கூடிய தூதரகம் இருக்கும். அமெரிக்காவுடைய தூதரகம் இருக்கும், சென்னையில் கூட இருக்கும். ஒவ்வொரு நாடுகளையும் ஒரு தூதரகம் இருக்கும். அந்த தூதரகத்துல போய் அவர் ஒரு கையெழுத்து போடுறார். இது மாதிரி இறந்து போன காமினிக்கா நாங்கள் இரங்கல் தெரிவிக்கிறோம். இரங்கல் தெரிவிக்கிற சரி, யாரு கொலை செஞ்சா கொலை செய்தது கண்டனம் தெரிவிக்கணுமா இல்லையா? 2 நாளைக்கு முன்னாடி காமேனி இறக்கப்பட்டது, கொல்லப்பட்டது 2 நாளைக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கு போயிட்டு வர்றாரு நம்மளுடைய பிரதமர் மோடி. சொல்லக்கூடிய வார்த்தை தெரியுமாங்க, போய் இந்தியா எங்களுடைய மதர்லாண்டு, தாய் நாடு, எங்களுக்கு இந்திய நாடு தான் தாய் நாடு, இஸ்ரேல் எங்களுக்கு தந்தை நாடு, ஃபாதர்லேண்ட். எப்படி பாருங்க, தந்தை நாய் சேர்க்கிறாரா? எதுக்கு சொல்ல வர்றாங்க? இஸ்ரேலும் இந்த இந்திய நாடு, எங்க 2 நாடுமே தாயும் தந்தையும் கூட ஒற்றுமையாக இருப்போம் என்பதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அடிமையாக மாறிட்டாங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகி ஈரான்ல இருந்து ஒரு 3 போர் கப்பல் இந்தியாவுக்கு வந்துச்சு. ஈரான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்துச்சு. என்ன நோக்கத்துக்கான, இந்திய நாட்டுடைய போர் படை எந்த அளவுக்கு இருக்கிறாங்க, அதை அவருக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில ஈரான்ல இருந்து 3 கப்பல் இந்தியாவுக்கு வந்துச்சு. நம்ம விசாகப்பட்டினத்துலதான் பல நாட்களாக அந்த போர் பயிற்சி ஈடுபட்டு போய் போர் பயிற்சி முடிந்த பின்பாக 2 நாளைக்கு முன்னாடி கிளம்புற ஈரான் போயிட்டு இருக்கிறாங்க. ஈரானுக்கு போகிற நேரத்துல இலங்கை வழியாக செல்லும் போது அமெரிக்காவுடைய நீர்மொழி கப்பல் மூலமாக முதலாவதாக ஒரு கப்பலை தாக்குறாங்க. 87 பேர் இது வரைக்கும் மரணிச்சிருக்கிறார்கள். இதற்கு மேலானவர்கள் இன்னும் காயப்பட்டு இலங்கையில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னொரு கப்பல் ஒரு சேதம், கொஞ்சம் சேதம் ஏற்பட்டு இலங்கையில அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 3வது கப்பல் மட்டும் இந்தியாவில் அனுமதிக்கப்பட்டு அந்த கொச்சின் பகுதியில கடற்கரை ஓரத்தில் இருக்கிறாங்க. அப்ப இந்த நேரத்திலையும் பாருங்க, வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் சொல்றாரு, இந்த தாக்குதல் என்பது துரதிருஷ்டவசமானது. எந்த இடத்திலையுமே ஒரு தைரியமாக இஸ்ரேல் செய்த தவறுதான், அமெரிக்கா செய்த தவறா என்பதை உண்மை ஒத்துக்கவும் கிடையாது. அதற்கு எதிரான எந்த குரலையும் கொடுக்கிறது கிடையாது. எந்த அளவுக்கு இந்தியா பலவீனமாயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த மோடி அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் வந்ததிலிருந்து இந்தியாவை கையாளாத ஒரு நாடாக மாத்திட்டாங்க. இந்தியாவில எதை முடிவெடுக்கணும், எதை செய்யணும் எல்லாமே அமெரிக்காவில் ட்ரம்ப் உத்தரவு போடும். 2 நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் சொல்றாரு, இந்த நேரம் ஈரான் போற நேரத்துல நீங்க 1 மாத காலம் ரஷ்யால இருந்து நீங்க ஆயில் வாங்கிக்கலாம். நம்ம நாடு யார்கிட்ட பொருள் வாங்கணுங்கிறத யார் தீர்மானிக்கிறது? நம்ம வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரர் சொல்ற, நீ இந்த கிழமை மளிகை சாமான் வாங்கணும், இந்த கிழமை கறி வாங்கணும், இந்த கிழமை ஸ்கூல் பேக் ட்ரெஸ் இங்கதான் வாங்கணும், நம்ம ஆர்டர் போட்டு கேட்போமா? அது மாதிரிதான் நீ வாங்கின ஆலோசனை சொன்னா பரவாயில்ல, 1 மாத காலம் உங்களுக்கு அனுமதி தரப்படுகின்றது. யாருக்கு? இந்தியாவுக்கு அமெரிக்கா அதிபர் அனுமதி கொடுக்கிறார். இதற்கு எந்த பொருளும் பேசவில்லை. அமெரிக்காவுடைய முதலமைச்சர் கண்டனம் தெரிவிக்கிறார். இந்திய நாட்டுடைய சுயசார்பு, சுய தேவை, அதை நாம் தீர்மானிக்க வேண்டுமா, அவன் தீர்மானிக்க வேண்டுமா? எல்லாவற்றையும் கையாளாத ஒரு தன்மையோடு இன்றைக்கு பெரும்பாலும் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்துல இந்த செய்தி எல்லாம் சொல்வதற்கான அடிப்படையான காரணம் என்ன தெரியுமா? ஒரு இஸ்லாமின் எல்லா அறிவையும் முதல்ல எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த நாளில் நடக்குது, எந்த சூழல் உண்டா? ஏன்னா இன்றைக்கு உலகத்தில் ஏதோ ஒரு நாடு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அது உலகம் முழுவதுமான பாதிப்பு ஏற்படும். பல நாடுகள்ல பெட்ரோல் கிடைக்காம ஆரம்பத்துடைய சூழல் இருக்கிறோம். ஈரானுடைய முக்கியமான ஒரு பாதை ஹுர்முஸ் ஜலசந்தின்னு சொல்லுவாங்க. அதுதான் குவைத்ல இருந்து சவுதி அரேபியா எல்லா அரபு நாடுகள்ல இருந்து முக்கியமாக வரக்கூடிய ஒரு பாதை. அந்த ஈரான் தான் ஆட்டுப்படி வச்சிருக்கிறான். ஈரான் முக்கியமான கண்ட்ரோல் வச்சிருக்கிறான். அந்த ஈரானுடைய ஹுர்முஸ் என்ன சொல்லக்கூடிய நீரணையை தாண்டி தான் எல்லா கப்பலும் வர முடியும். எந்த ஆயுதா இருந்தாலும் உலகத்தினுடைய 20% ஆயுள் என்பது அந்த சைடா வரும். ஒரு 100 ஆயுள் வருது அப்படின்னா 20% அங்கதான் வருது.
அந்த ஆயிலை வர முடியாம தாக்கல் உள்ளாக்குறா. இனி யார் வந்தாலும் தாக்கல் உள்ளாக்குன்னு சொல்லிட்டோம். இப்படியான உண்டாகும் போது உலகத்துல எல்லா பகுதிகளிலுமே ஆயில் திண்டாட்டம் ஏற்பட்டால் பொருளாதார விலை ஏற்படும். இன்னைக்கு நம்முடைய வாகனங்கள் எல்லாம் காரா இருந்தாலும் பைக்கா எல்லாம் பெட்ரோல் டீசல் எல்லாம் ஓடிட்டு. பெட்ரோல் டீசல் விலை நமக்கு அதிகமாவதற்கான வாய்ப்பு உண்டாகும். இந்திய நாட்டுல பிரச்சனை இல்லை. முன்பாகவே கடந்த ஆண்டுகளாக ரஷ்யா வந்து அளவுக்கு அதிகமா வாங்கி வைத்து ஒரு வருட காலம் வரைக்கும் நமக்கு பெட்ரோல் இல்லை என்றாலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட இருக்கு, பிரச்சனை இல்லை. ஆனாலும் கூட இந்த நிலை இன்னும் அதிகரித்துக் கொண்டு சென்றால் நமக்கும் பாதிப்பு ஏற்படும், எல்லா மக்களும் பாதிப்பு ஏற்படும். இந்த சூழல்ல நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒன்று, இந்த நாடு என்பது இஸ்ரேலா இருந்தாலும் அமெரிக்கா என்பதும் பாதிப்பு உண்டாக்கப்பட வேண்டும் தான், மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் பொதுமக்கள் பாதிப்பாக உண்டாகி கொண்டிருக்குது. அந்த பாதிப்பு இல்லாமல் அனைத்து மக்களும் நிம்மதியோடு வாழ்வதற்காக படைத்த இறைவன் கையேந்தி அனைத்து மக்களும் நிம்மதியாக வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் வாய்ப்பை தந்தல் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.